ஹாய் கைஸ், நாம் இந்த வீடியோவில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேக்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸோட கிரியேட்டர்ஸான டஃபர் பிரதர்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். Duffer, Ross Duffer. We created ஐடென்டிக்கல் ட்வின்ஸான மேட்ச் டுஃபர் அண்ட் டோஸ் டுஃபர் ரெண்டு பேருமே இந்த கதையை உருவாக்கிட்டு கிட்டத்தட்ட 15 கம்பெனிக்கு மேலே போய் கதை சொல்லியிருக்காங்க. பட் எல்லாத்துலேயுமே ரிஜெக்ஷன் தான் வந்திருக்கு. என்ன ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இது குழந்தைகளை மையமாக கொண்ட ஒரு கதையாக இருக்குது. இதை மாற்றி ஹொப்பர் அதில் ஒரு போலீஸாக வந்திருப்பார், அவரை மையமாக கொண்ட ஒரு துப்பறியும் ஸ்டைல் ஒரு கதையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இது 7ஆம் கட்டம். இந்த கதையே வேணாம் என்று சொல்லி கைவிடுற கட்டத்தில் தான் நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வராங்க, இந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறாங்க. கடைசியில் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரியாக மாறுது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி 35 டேஸ்லேயே 14 மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்டு சக்ஸஸ் ஆகுது. வாங்க இப்போ நாம் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்கு முதல்ல வைக்கப்பட்ட பேர் மவுண்டன். இதையும் வைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னு சொல்லலாம், கோல்வார் டைமில் அமெரிக்காவில் இருக்கிற மோந்தாக் என்ற இடத்துல உள்ள ஒரு மிலிட்டரி கேம்பில் சிறுவர்களை பிடிச்சு கொண்டு அவர்கள் மீது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்டதாக ஒரு கன்ஸ்பிரசி தியரி இருக்குது. என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் செய்யப்பட்டதுன்னா, மைண்ட் கண்ட்ரோல், டைம் ட்ராவல், துப்பாக்கிக்கு பதிலாக மனசை எப்படி ஆயுதமாக பயன்படுத்துறது, மனசை பயன்படுத்தி ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ எப்படி பார்க்கறது, டைமென்ஷன்ஸ், 2 டைமென்ஷன்ஸுக்கு இடையிலான கனெக்ஷன்ஸ், டைமென்ஷனல் போர்ட்டல் தொடர்பான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இதனால தான் ஆரம்பத்தில் மோண்டாக் என்ற பேரே வச்சிருக்காங்க. பட் அப்புறமா ஹவுக்கின்ஸ் என்ற ஒரு ஃபிக்ஷனல் டவுன் சீரீஸில் வர்றபடியால் அதுக்கு ரியல் பிளேஸை வைக்கிறது ஷூட் ஆகுதுன்ற காரணத்தினால அந்த பேரை பிறகு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட சிறுவர்களை ஆடிஷன் பண்ணி அதில் செலக்ட் ஆனவங்க தான் மெயின் கேரக்டராக நடித்த மைக், லூகாஸ், டாட்டின் அண்ட் லெவன். 1985 ரிலீஸ் ஆன ஒரு சாங் தான் ரன்னிங் ஆஃப் த ஹிட். இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 4ல் பிளே செய்யப்பட்டதாலேயே, அதாவது மேக்ஸ் கேட்டிருப்பா இல்லையா, அந்த சாங்ஸ் தான் அது எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸும், எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் டிவி, ரேடியோ, சோஷியல் மீடியான்னு எல்லாத்துலேயுமே போட்டு தள்ளிருக்காங்க. இது ஐடியூன்ஸ் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் ஆகி பல ஆண்டுகளுக்கு பிறகு, எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா 37 வருஷத்துக்கு பிறகு தரவரிசை பட்டியலில் முதல் இடத்துக்கு வந்த சோங்க கிட்னஸ் ரெக்கார்டையும் இது பண்ணிருக்கு. அதே பாடலுக்காக தரவரிசை பட்டியலின் முதலிடத்தை பிடித்த வயதான பெண் பாடுகிற பெருமையை இந்த பாடலை பாடிய கேட் புஷ்ஷுக்கு கிடைச்சது. ஸ்டீவ் ஹேரிங்டன் கேரக்டரை சீசன் 1ஓடையே போட்டு தள்ளுறத நடிச்சிருக்காங்க. பட் ஸ்டீவ் ஹேரிங்டன் நடித்த ஜோ கீரியோட நடிப்பு பிடிச்சி போய் அவர் உயிரோட விட்டார். கடைசியில் அந்த கேரக்டரே ஃபேன் ஃபேவரட்டான மாறினதோட அடுத்தடுத்த சீசன்ஸ்லேயே மேஜர் ரோலையுமே கொடுத்துருக்காங்க. அஸ்டினா நடித்த கேப்டன் மெடராசா உண்மையிலேயே சைடோகிரானிக்கல் டிஸ்பிளேசியா சிசிடின்னு சொல்லப்படுற ரேர் ஜெனடிக் டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த டிசார்டரால் அவருக்கு முன்பற்கள் வளரவும் இல்லை, ஹைட் குறைவாக இருந்ததோட ஷோல்டர் போன்ஸ் வளரவே இல்லை. சீசன் 1 எல்லாமே இந்த இஷ்யூஸோடு தான் நடிச்சிருக்கிறது. ஆனால் பிறகு வர சீசன்ஸில் சர்ஜரி மூலம் பற்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. சீசன் 1ல் எபிசோடுக்கு $20,000, எபிசோட் 1க்கு $20,000 வாங்கிட்டு இருந்தவர் சீசன் 5ல் கிட்டத்தட்ட $7 மில்லியன் வாங்குற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. வில் அப்சைட் டவுனில் மாட்டிட்டு இருக்கும்போது அம்மாவோட தொடர்பு கொள்றதுக்காக லைட்டை ஜூஸ் பண்ண மாதிரி காட்டிடுறான். பட் அப்படி இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருக்கிற காந்தங்களை ஜூஸ் பண்ணி தொடர்பு கொள்கிற போல தான் முதல் பிளான் பண்ணியிருக்காங்க.
பட் ஸ்கிரிப்ட் எழுதின ரைட்டர் ஒருத்தர் வந்து மான்ஸ்டர்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு லைட்டர் சூஸ் பண்ணுற அதே ஸ்கிரிப்டை தூக்கி வில் வந்து அம்மாவோட தொடர்பு கொள்றதுக்கு லைட்டை சூஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். கடைசியில் அதுவே ஒரு ஐகானிக்கான சீனாக மாறி இருக்குதுன்னு சொல்லலாம். லெவனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வகை எக்கோஸை காட்டியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி அந்த கேரக்டர் ப்ளே பண்ண மில்லி பாபி ப்ரௌனுக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. இதில் பல தேக்கிக்கு சாப்பிட வச்சிருக்காங்க. இதனால் வந்து விழுங்க முடியாமல் உடம்பு சரியில்லாமல் போன மாதிரி உணர்ந்ததால் பக்கத்தில் ஒரு வாளியை வச்சு எக்கோஸை கடிச்சு அதில் துப்ப வச்சிருக்காங்க. ஒலிவிடர் அந்த சின்ன பொண்ணு கேரக்டருக்கு நடித்தது ஒருத்தங்க கிடையாது, 2 பேர். அமெரிக்க சைல்ட் லேபர் சட்டத்தின்படி கொஞ்ச நேரம் மட்டும்தான் ஷூட்டிங்குக்கு அலோ இருக்குது. ஸோ ட்வின்ஸை சூஸ் பண்ணி அந்த டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 டெமோகார்கன் என்றது ஒரு சிஜிஐ கேரக்டரே கிடையாது, ப்ராக்டிக்கலாக ஃபுல் டீட்டெயில்ஸோடு வருவாங்க. இதனால் இந்த குழந்தைய வந்து இதை பார்த்து பயந்துருக்காங்க. இதுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து மான்ஸ்டர்ஸ் இங்க் அண்ட் படத்தில் வர காமெடி மான்ஸ்டர்ஸ் என்று சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காங்க. டெமோகார்கனுடைய தலையை பார்த்தீங்கன்னா பூ இதழ் மாதிரி விரிஞ்சு இருக்க, நடுவில் தான் வாய் இருக்கும். இந்த இதழ்களுக்கு கிட்டத்தட்ட மொத்தமாக 26 மோட்டர்ஸை வச்சு கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. ரேண்டம் ப்ரோக்ராம் ஒன்று எழுதி இந்த மோட்டரை வந்து எழுந்தமானமாக சுத்த வச்சு அசைவை வந்து பெற்றிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு டெமோகார்கனுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இதை எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இதழ் மூடி இருக்கிறப்போ வந்து மோட்டோர் அதிர்வினால் வந்து இதழ் அதிர்வதால் வந்து உயிர் உள்ள மாதிரி காட்டும். 2வது விஷயம் வந்து இறந்த ஒரு டெமோ டிராகன் வந்து திரும்ப திரும்ப வர மாதிரியான ஒரு ஃபுல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. நான்சி வில்லராக நடித்த நெட்டாலியா டயர் அண்ட் ஜோனத்தன் பேஸாக நடித்த சார்லி ஹேடன் 2 பேருமே சீசன் 1 ஒன்றா நடித்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரியல் லைஃப் கப்புளாக இப்போ வரைக்குமே ஒன்றாக இருக்கிறாங்க. லெவனா நடித்த மில்லி பாபி ப்ரௌன் வந்து 2024 வந்து அமெரிக்க ஆக்டர்களை வந்து வெட்டிங் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 2025 ஒரு பேபியை வந்து அடப்பெற பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் கைஸ்.